மார்க்கெட் போனப்போ வாங்கிட்டு வந்த இந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு ஏதாவது செய்யணும் ஒரு வாரமா அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, சப்பாத்திக்கு சைடிஷா இந்த பேங்கன் பர்த்தா செஞ்சேன். சூப்பர் டேஸ்டியா இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு நான் இங்க ஒரு பெரிய கத்திரிக்காயில 2-3 ஸ்லிட் போட்டுட்டு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளியும் லேசா ஸ்லிட் பண்ணி எண்ணெய் தடவிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு 15-20 நிமிஷம் இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டை துருவி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் பொடியா நறுக்குன 1/2 வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி கலந்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சப்பாத்தி ஃபுல்கா கூடலாம் சூப்பர் டேஸ்டியா இருக்கும்.